ஒழிக்கும் என்ற ஒரு மொழியை ஓம் நம சிவாய என்பார். ஹரிஹரி என்றிடினும் அகுதே, ராம ராம சிவ சிவ என்றிட்டாலும் அகுதேயாகும். தெரிவரும் மேலோர் ஓம் சக்தி என்று கூறுகின்றதும் அந்த நாமமே என்று ஒரு கருத்து. அதாவது ஒரு மொழி ஆன்மீக வாழ்க்கையில ஒரே ஒரு மொழியை வைத்துக் கொண்டு உன்னதமான நிலைக்கு மனிதனை கொண்டு போய் சேர்த்து விடுகின்றார்கள் வேலோர்கள். அது எந்த ஒரு மொழி என்பது பற்றி பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கொடுப்பவர் எப்படிப்பட்டவர், பெற்றுக்கொள்பவர் எப்படிப்பட்டவர் என்பதனை பொறுத்து அந்த மொழி ஒரு மனிதனை மேலோனாக்குகிறது என்பதுதான் கருத்து. அது ஓம் நமச்சிவாய் என்றாலும் சரி, ஓம் சக்தி என்றாலும் சரி, ஹரி ஹரி என்றாலும் சரி, ராம ராம என்றாலும் சரி, ஹரி எதுவா இருந்தாலும் சரி, இது மந்திரம் என்கின்ற அந்த அடிப்படையிலே சொல்லப்படுவது. அப்படி அல்லாமல் சில சமயங்களில் சாதாரணமாக சொல்லப்படுகின்ற மொழி கூட பெரிய விளைவை ஏற்படுத்தி விடுவது உண்டு. அருணகிரிநாதருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். சும்மா இரு சொல்லற என்று இறைவன் சொன்னதாக சொல்லப்படுகிறது. இது ஒன்றும் பெரிய மந்திரம் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் என்று தாய்மானவர் அதை சொல்லுகிறார். சாதாரணமா சும்மா இருப்பது என்பது நாம் சும்மா சும்மா பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சும்மா இருக்கிறோம் அப்படிதான் சொல்றோம். இந்த சும்மா இருப்பதற்கும் அந்த சும்மா இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டா என்றால் நிறைய உண்டு. அவர் சொல்லுகின்ற அந்த சும்மா இது, அருணகிரிநாதருக்கு அவர் சொன்னது சும்மா இது என்பது, தாய்மானவர் அதை பல இடங்கள்ல சொல்லுகிறார். சிந்தை செயலற்று நிற்கின்ற நிலை, அதுதான் சும்மா இருப்பது. சாதாரண வழக்கத்திலே நாம் சொல்லுகின்ற சும்மா இருப்பது என்பது அது அல்ல. அந்த ஒன்றையே படித்துக் கொண்டார். சும்மா இரு சும்மா இரு சும்மா இரு, எப்படி சும்மா இருப்பது என்பதை அவர் கண்டுபிடித்தார். அதனால் அவர் அருணகிரிநாதரானார். இது போல ஒரு மொழி ஒரு மனிதனை எவ்வளவு உயர்ந்த நிலையிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதற்கு பல வரலாறுகள், பல சான்றுகள் இருக்கின்றன. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்ச்சிகள் இதற்கு சான்றாக நாம் பார்க்க முடியும். ஒரு நாள் சீடர்கள் பலர் சூழ்ந்திருக்கின்ற பொழுது அவர் உரையாடல் நிகழ்த்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு கருத்தை சொன்னார். அப்போது இந்த இளம் சீடர்கள் எல்லாம் அப்போதான் வர ஆரம்பித்திருந்த காலகட்டம். நரேந்திரன், ராக்கால், தாரக், இது போல பிற்காலத்தில் உலக புகழ்பெற்ற மா மனிதர்களாக உருவான அந்த மனிதர்கள் அப்போது இளைஞர்களாக வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். திடீரென்று சொன்னார், ராக்கால் இருக்கிறானே அவன் சாதாரணமானவன் அல்ல, ஒரு நாட்டையே கட்டி ஆளக்கூடிய அளவிற்கு மதிநுட்பமும் ஆற்றலும் வாய்ந்தவன் என்று சொன்னார். அவ்வளவுதான். இது சாதாரணமா நம்ம வீடுகள் எல்லாம் பார்க்கலாம். நம்ம வீட்டிலே பிள்ளைகள் இருந்தாங்கன்னா சொல்லு, இந்த பையன் சாதாரணமான பையன் இல்லை, இவன் மட்டும் சரியான வாய்ப்பு கிடைத்தா எதிர்காலத்தில் இந்த உலகத்தையே ஒரு கலக்கி விடுவான் என்றெல்லாம் சொல்லுவோம். அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கும், நம்முடைய ஆசையும் இருக்கும், அல்லது நாம கற்பனை பண்ணி கொண்டு சொல்லுவதும் இருக்கும். அதை பெரிதும் யாரும் பொருட்படுத்துவதில்லை. பையன் மேல வச்சிருக்கிற பாசத்தினாலே அவர் சொல்றாரு, அப்படிதான் பல பேர் எடுத்துக்கொள்வார். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்படி சொல்லக்கூடியவர் அல்ல, அவருடைய சீடர்களும் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. அதனால ராக்கால் என்பவன் அளவுகடந்த மதிநுட்பம் வாய்ந்தவன். எந்த அளவிற்கு, ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அளவிற்கு. அது மட்டுமல்ல, வெறும் மதிநுட்பம் மட்டுமல்ல, செயலாற்றலும் பொருந்தியவன் ரெண்டு சொல்கிறார். மற்ற சீடர்களாக இருந்தா ஒரு வேளை சரி, என்னமோ குருதேவர் சொல்றார், ராக்கால் ஒரு பெரிய ஆள் தான் என்று அதோட கூட விட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏற்கனவே யாரை தங்களுக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அந்த நரேந்திரன் இதில் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடித்தார். ஸ்ரீராமகிருஷ்ணத்திலே வந்த சீடர்களிலே இரண்டு வகை உண்டு. ஒன்று இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே இறைவனை அணுகுவதற்கான சாதனைகளில் ஈடுபடக்கூடியவர்கள். இன்னொன்று எதிர்காலத்தில் அவர் அமைக்க இருந்த அந்த மாபெரும் இயக்கத்திற்கு அடிப்படை அமைத்து அந்த இயக்கத்தை உலக நலனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய தியாகசீலர்கள். அவர்கள் ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர் அந்த நரேந்திரனை தங்களுக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். மானசீகமாக வெளிப்படையாக இவர்தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லாவிட்டாலும் நரேந்திரன் சொல்லிவிட்டா சரிதான் என்று அவர்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதனால அந்த நரேந்திரன் இந்த ராக்காலை பற்றி அந்த குருதேவர் என்ன சொல்லுகிறார் என்பதை என்ன சொல்லுகிறார் அவங்க எதிர்பார்த்தாங்க. குருதேவர் என்ன சொன்னார்னா, ராக்கால் மதிநுட்பம் வாய்ந்தவன்,
ராக்கால் நிர்வாக திறன் வாய்ந்தவன், ஒரு நாட்டையே ஆளக்கூடிய ஆற்றல் படைத்தவன் என்று குருதேவர் சொல்லிட்டு முடிச்சிட்டார். நரேந்திரன் அதற்கு விளக்கம் கொடுத்தார். என்ன சொன்னார் என்றால், குருதேவர் இப்படி சொல்லிவிட்ட காரணத்தினால் இது முதல் நாம் ராக்காலை ராஜா என்று அழைப்போம் என்று சொன்னார். அவர் சொன்ன அந்த மதிநுட்பமும் ஆற்றலும் வாய்ந்தவன் என்பதற்கு நரேந்திரன் கொடுத்த விளக்கம் என்னவென்றால், நாட்டையே ஆளக்கூடிய அளவிற்கு சொல்லிட்டார் அல்லவா, அப்ப நாம இனிமேல் ராஜான்னு தான் இவனை கூப்பிடணும் என்று சொல்லிவிட்டார். அவர்களை பொறுத்தவரையில் நரேந்திரனுடைய வாக்கு தான் வேத வாக்கு. நரேந்திரன் சொல்லிவிட்டா நான் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏன் அப்படி என்றெல்லாம் யாரும் கேட்கவில்லை. அவர் சொல்லிட்டா உடனே ராஜான்னு சொல்லிடணுமா என்று யாரும் எதிர்கேள்வி போடவில்லை. அவர்கள் அத்தனை பேரும் அதை மனப்பூர்வமாக எந்த விதமான கேள்வியும் இன்றி ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி அவர் ராஜா என்ற பெயரோடு உருவானார். அதனுடைய பொருள் என்ன என்றால், எதிர்காலத்தில் இவர் உங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடியவராக வருவார் என்று குருதேவர் சொன்னதாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இப்ப நாம் ஏற்கனவே சொன்னது போல நரேந்திரனை அவர்கள் அதற்கு முன்னாலேயே தலைவர் போல வைத்திருக்கிறார்கள். அப்போ ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய சீடர்களுக்கும் அவர் உருவாக்க இருக்கின்ற இயக்கத்திற்கும் தலைமை தாங்கக்கூடியவர் நரேந்திரனா ராக்காலா, அல்லது ரெண்டு பேருமா, ஒரு இயக்கத்திற்கு ரெண்டு பேர் தேவையா என்ற கேள்விகள் எல்லாம் வருகிறது அல்லவா. இதற்கு என்ன விடை என்று சொன்னால், இந்த இயக்கம் எப்பேற்பட்ட இயக்கம், அதை உருவாக்குவதற்கு எவ்வளவு தியாகம் தேவை என்பதனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். உலகிலேயே மண்டி கிடந்த ஒரு காலகட்டம், ஆன்மீகம் என்பது அடிமட்டத்திற்கு போயிருந்த ஒரு சூழ்நிலை, மக்கள் தன்னுடைய மகத்தான மாண்பை மறந்து போயிருந்த காலகட்டம். இந்த நிலையில எல்லாருக்கும் அந்த ஆன்மீகத்தை மீண்டும் கொடுத்து அந்த ஆன்மீகத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மனிதர் ரெண்டு மனிதர் இருந்தால் போதாது, ஒரு பெரிய இயக்கமே தேவை என்று கருதினதனாலதான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவதாரம் செய்தார். அந்த இயக்கத்தை உருவாக்குவதற்கென்று ஒரு சில சீடர்களை ஆயத்தம் செய்தார். அந்த சீடர்களை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு தலைவர் வேண்டும் அல்லவா. எந்த இயக்கமா இருந்தாலும் தலைவர் ஒருத்தர் வேண்டும். ஆனால் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் இதுல இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. முதல்ல இயக்கத்தை உருவாக்குவது என்பதே ஒரு மாபெரும் செயல் என்றால், நாம் ஏற்கனவே சொன்னது போல உலகம் பூராவும் ஆன்மீகமே இல்லாமல் போய்விட்டது, கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டது. இங்கோ அங்கு ஒருத்தர் இங்கு ஒருத்தர் ஆன்மீக உணர்வு உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களையும் மற்றவர்கள் எல்லாம் பார்த்து என்னையா பைத்தியகார்த்தனமா இருக்கிறேன்னு பேசுவாங்க. அப்ப அவங்களுக்குமே தப்பான ஒரு எண்ணம் வந்துடும். அதாவது சில சின்ன வயதுல நம்ம பார்க்கலாம், இப்ப கூட நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு 10 வயசு 15 வயசு பையன் அடிக்கடி கோயிலுக்கு போறான், அடிக்கடி ஆசிரமத்துக்கு வரான் அப்படின்னா அதனால மகிழ்ச்சி அடைகிற பெற்றோர்கள் ரொம்ப குறைவு தான். இன்னும் அடிக்கடி ஆசிரமத்துக்கு போறான், மடத்துக்கு போறான், சாமியார் கூட பேசிக்கிட்டு இருக்கிறான், இவன் ஏதாவது ஒரு நல்ல மனநல மருத்துவத்தை கொண்டு போய் காட்டத்தான் வேணும் என்று தீர்மானம் பண்றாங்க. இது இப்போ கூட இந்த காலகட்டத்தில் கூட எப்படி என்றால், நாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவதரிப்பதற்கு முன்னால இருந்த காலகட்டத்தை பேசிக் கொண்டிருக்கோம். அந்த நிலையில இருந்த அந்த உலகத்திற்கு ஆன்மீகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு எதிர்ப்பு வரும், அதை எதிர்த்து போராடுவதற்கு எவ்வளவு வல்லமை வேண்டும், அதை எடுத்து சொல்லுவதற்கு எவ்வளவு பேச்சாற்றல், உடல் வலிமை, அதுவும் நாடு விட்டு நாடு சென்று அதை நிலைநாட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு, எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன உறுதி, ஊன் உறக்கம் இல்லாமல் காலம் கழிக்க வேண்டிய நேர்ந்தாலும் அது உற்சாகத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, இப்படியெல்லாம் நிறைய தேவைப்படுகிறது அந்த இயக்கத்தை உருவாக்குவதற்கு. இவ்வளவு செய்யக்கூடிய ஒருத்தர் யார் என்றால் நரேந்திரன். இவ்வளவு ஆற்றலும் இவ்வளவு தகுதியும் வாய்ந்தவர் நரேந்திரன். ஆகவே அவர் தலைவர். சரியா போச்சு. ஆனால் அவருக்கு ஆயுள் குறைவு. அது குருதேவருக்கு தெரியும், நரேந்திரனுக்கும் தெரியும். குருதேவர் நரேந்திரன் வந்த உடனே அவருடைய உடல் அமைப்பை சோதனை செய்து பார்த்தார். எல்லா சீடர்களையும் பார்ப்பார். அப்படி நரேந்திரனை பார்த்து விட்டு, உனக்கு எல்லாம் நல்லா இருக்கும், உன்னுடைய உடல்ல ஒரு குறையும் கிடையாது, ஆனால் தூங்கும் போது கொஞ்சம் புசு புசுன்னு மூச்சு விடுற. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், உனக்கு ஆயுள் குறைவு, சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். அவருக்கு தெரியும், நரேந்திரனுக்கும் தெரியும். ஆனால் பிற்காலத்தில் அவர் பல சமயங்களில் சொல்லியிருக்கிறார், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது, கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. அதே மாதிரி போய்விட்டார். இருக்கிற காலம் குறைவு. அந்த குறைந்த காலத்திலே இயக்கத்தை உருவாக்குவதற்காக அவர் செய்ய வேண்டியிருந்த பணிகள் ஏராளம். அந்த பணிகளிலே அவர் சந்திக்க வேண்டியிருந்த கடுமைகள் அதைவிட ஏராளம்.
சோதனைகள், வேதனைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் இவ்வளவு தாங்கணும். அப்போ இருக்கிற குறுகிய காலத்துல இவ்வளவு எதிர்கொண்டு அந்த இயக்கத்தை உருவாக்கும் போது கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கை முடிந்து போய்விடும். இவ்வளவு சிரமப்பட்டு உருவாக்குகின்ற இயக்கம் ஆரம்ப நிலையிலேயே தலைவர் இல்லாத இயக்கமாக போய்விட்டா என்ன ஆகும்? அது அவ்வளவுதான். அப்போ அந்த வழியில தொடர்ந்து அதை நடத்துவதற்கு இன்னொருத்தர் தேவை. அந்த ஒருவராகத்தான் குருதேவர் இந்த ராக்காலை தேர்வு செய்தார். நரேந்திரன் மறைந்த பின்னாலும் நரேந்திரன் காட்டிய அந்த பாதையிலே இந்த இயக்கத்தை நடத்தி செல்வதற்கான தகுதி வாய்ந்த மற்றொருவர் தேவை. அவர் ராக்கால் தான் முடிவு பண்ணிட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த நாம் ஏற்கனவே சொன்னது போல பலவிதமான எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சமாளித்து பல ஆற்றல்களை வெளிப்படுத்த வேண்டிய நிலையில் இருந்ததனால அதற்கு ஏற்ற மாதிரி அந்த நரேந்திரனுடைய பண்புகள் இருந்தன. அப்படி அமைத்த பின்னால அளவு கடந்த தவம் செய்து அந்த தவத்தின் வலிமையினால் இயக்கத்தை கட்டி காப்பாற்ற வேண்டிய தகுதி இந்த ராக்காலுக்கு இருந்தது. அவர் பார்த்தா இந்த நரேந்திரன் மாதிரி ரொம்ப பெருசா அப்படி எல்லாம் பண்ணி கொண்டிருக்க மாட்டார். பெரிய சொற்பொழிவு நிகழ்த்துவது, ரொம்ப எழுச்சி நிறைந்த செயல்களில் ஈடுபடுவது, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது. தவம் 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 என்றே ஒரு காலம் கழித்துக் கொண்டிருந்தது. ரொம்ப காலத்துக்கு முன்னே அவருடைய வாழ்க்கை வரலாறு வெளியிட்டது இப்போதும் வந்திருக்கிறது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அந்த பதிப்புக்கு என்ன பெயர் கொடுத்திருந்தார்கள் என்றால் தியான யோகம் என்று கொடுத்திருந்தார்கள். சுவாமி பிரம்மானந்தருடைய வாழ்வும் வாக்கும் பற்றி சொல்லக்கூடிய அந்த நூலுக்கு பேரே தியான யோகம். அப்ப அதிலிருந்தே நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் தியானத்திலேயே செலவு செய்து கொண்டிருந்தார் பெரும்பாலும். அந்த தியான வலிமை இந்த இயக்கத்திற்கு தேவை. அதனாலதான் 2 பேரை உருவாக்கினார். இந்த 2 பேருமே ஸ்ரீ ராமகிருஷ்ண இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டியவர்கள், உருவாக்கி அதை கட்டி காப்பாற்ற வேண்டிய தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டியவர்கள் என்பதுதான் தெய்வ சங்கல்பம். குருதேவருடைய திருவுள்ளம் அதுதான் என்பதற்கு சில சான்றுகளை நாம் பார்க்கலாம். நரேந்திரன் எப்படி இந்த உலகிற்கு வந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கும் போது அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். இறைவன் இந்த உலகில் அவதாரம் செய்கின்ற பொழுது அந்த பணிக்கு உதவியாக இருப்பதற்கு யாரேனும் ஒருத்தர் கூட வருவார்கள். அப்படி இந்த அவதாரத்தில் அவர் யாரை அழைத்து கொண்டு வந்தார் என்றால் நரேந்திரன். நரேந்திரன் யார் என்றால் சப்த ரிஷிகளிலே ஒருவர். பகவான் மேலிருந்து கீழே இறங்கி வரப்போகிற அந்த நேரத்துல சப்த ரிஷிகள் வரிசையாக அமர்ந்து தியானம் பண்ணி கொண்டிருக்கின்ற இடத்திற்கு வந்து அதுல ஒரு ரிஷியை மட்டும் தட்டி எழுப்பினார். அவர் கண்ணை விழித்து பார்த்த போது நான் பூவுலகத்திற்கு செல்லுகின்றேன், நீ என்னோடு வருகிறாயான்னு கேட்டார். அவருடைய தோற்றம், அவர் கேட்ட அந்த முறை, அந்த குரலில் இருந்த குழைவு இதெல்லாமாக சேர்ந்து யோசனை பண்ணுவதற்கு கூட அவகாசம் இல்லாமல் அவரான்னு சொல்ல வைத்து விட்டது. அவர் தான் அந்த நரேந்திரன். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனாக அவதாரம் செய்தார். அவருடைய அவதார பணிக்கு உதவியாக இருப்பதற்காக வந்த ரிஷி தான் நரேந்திரன். அதனால்தான் பின்னால இந்த உலக வாழ்க்கை நடைமுறைப்படி நரேந்திரன் ஸ்ரீ ராமகிருஷ்ணனிடத்திலே வந்து சேர்ந்த போது இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறாயே என்று சொன்னார். உலக வழக்கப்படி பார்த்தா அந்த கேள்வி போலற்றது. ஏன்னா நரேந்திரன் யாரோ ராமகிருஷ்ணன் யாரோ எத்தனையோ பேர் வந்து பாக்குறாங்க. அதுல அவர் ஒருத்தர். எல்லாரையுமா அப்படி கேட்டாரு கிடையாது, அவர் ஒருத்தர் தான் கேட்டார், ஏன் இவ்வளவு தாமதமா வந்த? அப்ப இவரை எதிர்பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். நம்முடைய இயக்கத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த மனிதன் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த போது நரேந்திரன் வந்தார். வந்து விட்டான் என்று உணர்ந்து ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாய் என்று கேட்டார். அதே மாதிரி இந்த ராக்கால், பிற்காலத்தில் பிரம்மானந்தராக அந்த ராக்கால் இருக்கிறாரே, அவர் கிருஷ்ணனோடு விளையாடி கழித்துக் கொண்டிருந்த தோழர்களில் ஒருத்தர். அவருக்கு வர வேண்டும் என்று இவர் திருவுள்ளம் கொண்ட போது அம்பிகையினிடத்தில் பிரார்த்தனை செய்தார். இந்த உலகியல் மக்களோடு இருந்து 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 எனக்கு சலிப்பாகி விட்டது, எப்போதும் இறை சிந்தனையிலே தோய்ந்து இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை எனக்கு நீ அனுப்பி வைப்பாயாக, அவன் எப்போது என் கூட இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். சில நாட்கள் ராக்கால் வந்துட்டார். அப்போ அவரை இவர் வரவழைத்துக் கொண்டார். நரேந்திரன் அங்கிருந்தே கூட்டிக் கொண்டு வந்து விட்டார். ராக்காலே அம்பிகையினிடத்தில் பிரார்த்தனை செய்து தம்மிடத்தில் வரவழைத்துக் கொண்டார். அப்ப இந்த 2 பேரும் நம்முடைய இயக்கத்திற்கு தலைமை தாங்குவதற்காக அவரால் நிர்ணயிக்கப்பட்டார் என்பதற்கு அது சான்று. இதற்கு மேல இன்னொரு சான்று நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஸ்ரீ ராமகிருஷ்ணரால் அழைத்து வரப்பட்டவர்கள் என்பது மட்டுமல்லாமல் இது தெய்வ சங்கல்பம் தான் என்பதற்கான ஒரு ஆதாரத்தையும் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ ராமகிருஷ்ணத்துல வர்றதுக்கு முன்னாலே 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க.
அவருடைய மற்ற சீடர்கள் எல்லாம் அங்கு ஒருத்தர் இங்கு ஒருத்தரா இருந்து ஒன்றாக இங்க வந்து சேர்ந்தார்கள். ஒரு சிலர் அதற்கு முன்னால பழக்கமானவர்களும் உண்டு. இந்த ராக்காலும் நரேந்திரனும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை வந்து அடைவதற்கு முன்னாலேயே ஒரு உடற்பயிற்சி நிலையத்துல 2 பேரும் அந்த பயிற்சிக்காக போய் கொண்டிருந்தார்கள். இவருக்கும் உடற்பயிற்சியில் ஆர்வம் உண்டு, அவருக்கும் ஆர்வம் உண்டு. அப்படி 2 நாள் 3 நாள் போன உடனே ஒரு பழக்கம் ஆகி வரும் அல்லவா, நீ யாரு, நீ என்ன, உன் பேர் என்ன, ஒருத்தர் பேசிக்கிறாங்க அல்லவா. அப்போ 2 பேருக்குமே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது. அப்போ இவர் நாம எதிர்காலத்துல ராமகிருஷ்ணருடைய சேவைக்கு போறோம்னு இவரும் நினைக்கல, அவரும் நினைக்கல. ஆனாலும் அவர்கள் அறியாமலே நண்பர்களாகிவிட்டார். எந்த அளவிற்கு நண்பர்களாகிவிட்டார்கள் என்று சொன்னால், அப்போது நரேந்திரன் பிரம்ம சமாஜத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவராக இருந்தார். ராக்கால் அப்போ பிரம்ம சமாஜத்துக்கு போக ஆரம்பிக்கவில்லை. ராக்கால் இடத்துல நரேந்திரன் சொல்லி, இந்த பிரம்ம சமாஜத்துக்கு வந்தா நல்லா இருக்கும், பாவனுடைய ஆன்மீக ஈடுபாட்டிற்கு அது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும், நான் அங்க போய் கொண்டிருக்கிறேன், நீயே வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவரை உறுப்பினர் ஆக்கிட்டார். இப்படியாக இந்த பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்து இருவரும் நண்பர்கள், நெருங்கிய நண்பர்களாகிவிட்டார். அதுவும் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்றால், எதிர்காலத்தில் இவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டியவர்கள் குருதேவருடைய பணியில என்பதை காட்டுகிறது. ஆனால் எதிர்பாராத விதமாக குருதேவரிடத்துல வந்த உடனே 2 பேருக்கு இடையே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதற்கு முன்னால 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். கொஞ்ச நாளிலேயே அவரும் குருதேவரிடத்துல வந்தார், இவரும் குருதேவரிடத்துல வந்தார், பழகி விட்டார்கள். அவருடைய அந்தரங்க வட்டத்தில் இருக்கக்கூடிய சீடர்களாக ஆகிவிட்டார்கள். ஒரு நாள் குருதேவர் அந்த பவதாரணி சந்நிதிக்கு போய் அம்பிகையை வணங்க வேண்டும் என்று போன போது கூடவே ராக்காலும் போனார். ஒரு நாள் இல்ல, பல நாள் போவார். ஒரு நாள் நரேந்திரன் பார்த்தாரு. பிரம்ம சமாஜத்தில் சேரும் போது சில உறுதிமொழிகள் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதுல முக்கியமான ஒரு உறுதிமொழி என்னவென்றால், நான் உருவ வழிபாடு செய்ய மாட்டேன் என்று எழுதி கொடுத்துருக்கணும். எழுதி கொடுத்திருக்கிறார், ராக்காலும் எழுதி கொடுத்திருக்கிறார், நரேந்திரன் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை பின்பற்றி கொண்டிருந்தார். நரேன் ஸ்ரீ ராமகிருஷ்ண இடத்துல வந்த பின்னாலையும் கூட நேரா அவருடைய அறைக்கு போவார், அவரோட பேசிக் கொண்டிருப்பார், மற்ற நண்பர்களோடு பேசுவார், சாஸ்திர ஆராய்ச்சி பண்ணுவார், அது பண்ணுவார், இது பண்ணுவார், போயிடுவார். கோயிலுக்கு உள்ள போக மாட்டார். ஆனா இந்த ராக்கால் ஒரு நாள் 2 நாள்லயே குருதேவரோட கோயிலுக்கு போய் அம்பிகையை வணங்க ஆரம்பிச்சிட்டார். இதை நரேந்திரன் பார்த்த உடனே சரியான கோபம் வந்துட்டு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் உறுதி எடுத்திருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிற, உருவ வழிபாடு செய்ய மாட்டேன் என்று எழுதி கொடுத்துட்டு இங்க வந்து நீ போய் உருவ வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறியா? சண்டைக்கு வந்துட்டார். எப்போதுமே நரேந்திரன் நாம் சொன்னவல்ல, ஒரு எழுச்சி நிறைந்த மனிதராக இருந்தால் தானே இயக்கத்தை உருவாக்க முடியும். அதனால அவர் சாதாரணமா பேசுகிற வரைக்கும் நல்ல நண்பராக தான் இருப்பார். கொஞ்சம் கோபம் வந்துட்டுதுன்னா இனிமே இவர் சகவாசமே நமக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு என்ன காரணம், அவர் சொல்றத மறுத்தும் பேச முடியாது, உண்மையைத்தான் பேசுவார் அவரு. ஆனா அந்த ஆணித்தனமா பேசுவாரு, பதிலும் சொல்ல முடியாது. என்ன பண்ணலாம், அவர் அந்த பக்கம் வந்தா நம்ம இந்த பக்கம் போயிட வேண்டியதான், அந்த முடிவுக்கு வந்து விட்டார் ராக்கா. அது குருதேவர் தெரிந்து கொண்டார். ஒரு நாள் கூப்பிட்டு நரேந்திரன் சொன்னேன், எதுக்குடா அவனை பயமுறுத்திட்டு இருக்கிற, உனக்கு உருவ வழிபாடு நம்பிக்கை இல்லையா, விட்டு உன்னை யாராவது போக சொல்றாங்களா, கிடையாது, அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, போட்டுமே, அவன் வழியில் அவனை போக விடு, போ வழியில் நீ போய்க்கோ அப்படின்னாரு. சரி அதுவும் சரிதான் என்று சொல்லி, இதுல ஒரு நுட்பம் என்னவென்றால், இனிமேல் இவர்கள் ஒரு நாளும் பிரிந்து விடாத பிணைப்பை அன்றைக்கு அவர் ஏற்படுத்தி விட்டார். 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது போல இருந்ததை தவிர, அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பின்னாலே ஒரு நாள் இந்த 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு வந்தது கிடையாது. சின்ன சின்ன நிர்வாக விஷயங்கள்ல அவர் ஒன்று சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார், அப்புறம் 2 பேர் ஒருத்தர் விட்டு கொடுத்துருவார், அது வேற விஷயம். ஆனால் அவருடைய பணியில் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதில் இவருக்கு ஒரு விதமான கருத்து மாறுபாடு வந்தது கிடையாது. இவர் சொல்வதை நாம் கேட்டு நடக்கலாம் என்ற எண்ணத்தில் அவருக்கும் கருத்து மாறுபாடு கிடையாது. அந்த அளவிற்கு அவர்கள் 2 பேரும் காலமெல்லாம் இணைந்தே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஸ்ரீராமகிருஷ்ணன் உருவாக்கிவிட்டார். அதன் பிறகு கொஞ்ச காலம் பயிற்சிகள் கொடுத்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் தம்முடைய உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு சென்றார். இவர்கள் பாரா நகர்ல மடத்தை உருவாக்கினார்கள். அப்போதுதான் அந்த ராக்கால் என்பவர் பிரம்மானந்தரானார். இவர் ஊரா தெரிந்து கொண்டிருந்தார். அப்புறம் நாம் பல முறை பார்த்தது போல அமெரிக்காவுக்கு போய்விட்டார். இங்க மடம் பாரா நகர்ல இருந்து 2 இடம் மாறி வந்தது. அதற்கிடையில இந்த பிரம்மானந்தர் சில இடங்களுக்கெல்லாம் யாத்திரை போய்விட்டு மடத்துக்கு திரும்பி வந்து விட்டார். அந்த இடத்துல மேல்நாட்டில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் இங்க என்ன நடக்கிறது என்பதை அவ்வப்போது தெரிந்து கொண்டே இருக்கிறார். அப்ப ராக்கால் பிரம்மானந்தர் மடத்துக்கு திரும்பி வந்து விட்டார் என்ற உடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால்,
மற்ற எத்தனை பேர் அங்கே இருந்தாலும் பிரம்மானந்தர் இருப்பது அவசியம். அவர்தான் இவர்களை வழிநடத்தக்கூடியவர் என்பதில் அவருக்கு அவ்வளவு உறுதிப்பாடு. அதே போல இவருடைய அந்த மேற்பார்வையில் இங்கே இருக்கக்கூடிய சகோதர துறவிகள் எல்லாரும் முறையாக பயிற்சி பெற்றார்கள், நல்ல துறவிகளாக உருவானார்கள். அவர் அதே சமயத்தில் மேல்நாட்டில் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்துவிட்டு தாயகம் திரும்பினார். அப்போது அந்த ரெண்டு பேருக்கு இடையில உள்ள அந்த பிணைப்பு எத்தகையது என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பெரிய வரவேற்பு எல்லா ஊர்லையும் கொடுத்தாங்க. கல்கத்தாவிலேயே அதே போல ஒரு வரவேற்பு, சகோதர துறவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வரவேற்பு கொடுத்தார்கள். அதுல முன்னால பிரம்மானந்தர் நின்று சுவாமி விவேகானந்தர் கழுத்துல ஒரு மாலையை போட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணருடைய சீடர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை வரவேற்கிறோம் என்று சொல்லுகின்ற முறையில். அப்போது விவேகானந்தர் அவரை வணங்கினார். பிரம்மானந்தர், உலக புகழ் பெற்ற அந்த விவேகானந்தர் இந்த பிரம்மானந்தரை வணங்கிவிட்டு சொன்னார், குரு புத்திரனை குருவாகவே போற்ற வேண்டும் என்று சொன்னார். ஏன்னா முன்பு சொன்னது போல அம்பிகையின் இடத்துல பிரார்த்தனை செய்து எனக்கு ஒரு பையனை அனுப்பிவிடு, எப்போதும் இறை சிந்தனைகளை தோய்ந்திருக்கக்கூடிய ஒரு பையனை அனுப்பு என்று குருதேவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அம்பிகையால் அனுப்பப்பட்டவர் தான் இந்த பிரம்மானந்தர். அதனால அவரை ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய ஆன்மீக புதல்வர் என்று வரலாற்றில் எழுதுகின்றவர் சொல்வார். அதனால இவர் சொல்றாரு, அவர் ஆன்மீக புதல்வர் தானே, குருவின் புத்திரனை குருவாகவே கருத வேண்டும், போற்ற வேண்டும் என்று சுவாமிஜி அவரை வணங்கினார். அவர் உடனே பார்த்தார், மூத்த சகோதரனை தந்தையாகவே மதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இவரை வணங்கினார். ஒருத்தர் வணங்குறார். இவர் அவரை வணங்க, அவர் இவரை வணங்க. அப்போ ரெண்டு பேரையும் பார்க்கின்றவர்களுக்கு இந்த ரெண்டு பேரும் ஒரே நிலையில் இருப்பவர்கள் தான் என்ற உணர்வை உண்டாக்கிவிட்டார். அதன் பிறகு முறையாக மடத்தை உருவாக்குவதற்கான சட்ட திட்டங்கள் எல்லாம் வகுத்து அதுக்கு யார் தலைவராக்குறது என்றெல்லாம் சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தபடி சுவாமி விவேகானந்தர் தான் தலைவராக இருக்கணும்னு பல பேர் சொன்னார்கள். அவர் சரி ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கல்கத்தா கிளைக்கு பிரம்மானந்தர தலைவராக போடுங்கன்னார் முதல்ல. அப்புறம் கொஞ்ச நாள்ல இவரே பொது தலைவராக ஆக்கிருங்கன்ட்டார். நான் சும்மா மேற்பாடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், தலைவர்னு ஒரு பேருக்கு வைத்துக் கொள்ளுகிறேன், ஆனால் உண்மையில நிர்வாக தலைவராக இருக்கக்கூடியவர் பிரம்மானந்தர் தான் என்று சொல்லிவிட்டார். அதிகாரபூர்வமாக அவர் தலைவராகிவிட்டார். தலைவர் ஆகும்போது அந்த தலைவரிடத்துல மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுவாமி விவேகானந்தர் காட்டினார். என்ன செய்தார் என்றால், இந்தியாவிலே இயக்கத்தை உருவாக்கி மக்கள் நல பணியிலும் ஆன்மீக பணியிலும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்றால் அதற்கு ஏராளமான பொருள் தேவை என்பதற்காகத்தான் அவர் மேல்நாட்டுக்கே போனார். நிறைய சீடர்கள் உருவானார்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் சீடர்கள் ஆனார்கள். அவர்களெல்லாம் பணத்தை கொண்டு வந்து சுவாமிஜியினுடைய காலடியில் கொட்டினார்கள், தங்களையும் அவர்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அந்த பொருளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்திருந்தார். அதை வைத்துதான் வேறொரு மடமே உருவானது. இப்போது உலக புகழ் பெற்ற அந்த மடமாக இருப்பது உண்மையில மேல்நாட்டு பக்தர்களுடைய காணிக்கையினால உருவானதுதான். அந்த பணத்தை அப்படியே பிரம்மானந்தத்தை தூக்கி கொடுத்தார், வச்சுக்கப்பா, நீதான தலைவர், இனிமேல் நீதான், இது என்ன செய்யணுமோ பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அதுக்கு ஒரு பிரிச்சேர்க்கை ஒன்று போட்டார். குட்டியத்தான் சாப்பிடணும், ஆட்டை சாப்பிடக்கூடாதுங்க. அதாவது என்னன்னா, நிறைய இயக்கங்கள்ல இந்த மாதிரி பணம் வந்துடும், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவோம், பணம் ஒரு பொருட்டே அல்ல, மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள் கேட்பார். நல்ல காரியத்துக்கு இந்த பணத்தை திரட்ட ஆரம்பித்து தானா பணம் வந்துடும். அதை முறையாக பயன்படுத்துகின்றவர்கள் வேண்டும் அல்லவா, அதனால மனிதர்கள் தேவைப்பார். அதை மனத்தில் வைத்துக் கொண்டு சொன்னார், மூலதனம் இப்ப இருக்கிறது, இதை அப்படியே தான் வைத்துக் கொள்ள வேண்டும், இதுல இருந்து எடுத்து செலவு பண்ணக்கூடாது, இதுல இருந்து வரக்கூடிய வட்டியை நீ நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார். அது கூட பெரிதல், அது ஒரு சாதாரண அறிவுரை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்ச நேரம் கழித்து அவர் மடத்திலிருந்து கல்கத்தா நகரத்துக்கு போக வேண்டியதாக வந்தது. ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை இருந்தது, போக வேண்டியிருந்தது. கல்கத்தாவுக்கு போகணும், கங்கையில படகுல போகணும். ஒரு சீடரை கூப்பிட்டார், ஏய் பிரம்மானந்தர்கிட்ட போய் படகுக்கு காசு வாங்கிட்டு வாங்க, அது கணக்கில் எழுதிட்டு சொல்லுங்க. படகு என்ன இருக்கு அந்த காலத்துல, ஒரு நாள் இருக்கு, 2 நாள் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. அது அவர்கிட்ட இல்ல, அப்படியே தூக்கி கொடுத்தார் தலைவர், அவர் தான் தலைவர் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு, இவருக்கு படகுக்கு கட்டணம் வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்துலதான் வாங்க வேண்டும் என்று வாங்கி கொண்டது மட்டுமல்லாமல் அது கணக்கில் எழுதிக்கொள், சுவாமி விவேகானந்தருக்கு படகு கட்டணம் வரலாம் அப்படி எழுதி சொல்றாரு.
அப்படி உருவான இயக்கம். அதனாலதான் இன்றைக்கும் இது இப்படி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒழுங்குபாடு கட்டுப்பாடு என்பது இன்னமும் தொடர்ந்து வருவதற்கு காரணம் அன்றைக்கு அவர்கள் 2 பேரும் போட்ட அந்த பிள்ளையார் சொல்லி. ஆனா அப்ப கொஞ்சம் பிரம்மானந்தருக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. வந்து கேட்ட என்ன இப்படி சொல்றாரு, எல்லாம் நீ சம்பாதிச்சு, ஏன் பணம் கிடையாது, எல்லாம் மடக்க மாட்டேன். அன்றிலிருந்து அவரும் அதே மாதிரி தான் வைத்துக் கொண்டார். அதன் பிறகு கொஞ்ச நாட்கள்ல எப்படி அவர் இல்லாத காலத்துல இந்த மடம் எப்படி நடந்திருக்கிறது என்பதெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டார். என்ன யார் யார் என்னென்ன பணிகளை செய்தார்கள் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டு. இப்பதான் சொன்னார் ஒரு நாள், ராக்கா எவ்வளவு அற்புதமாக இந்த மடத்தை நிர்வாகம் பண்ணியிருக்கிறான், எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குது, பிரமிப்பாக இருக்குதுன்ற. சுவாமி விவேகானந்தர் பார்த்து நான் பிரமித்து போய்விட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மடத்தை நிர்வாகம் பண்ணியவர் பிரம்மானந்தர். அது மட்டுமல்ல, அதுக்கு மேலையும் ஒன்று சொன்னார். என் கூட இருக்கக்கூடிய இந்த சகோதர துறவிகள் பக்தர்கள் இந்த உலகத்தில் உள்ள வேறு யாராக இருந்தாலும் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டு போகக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவன் இந்த ராஜான்னு சொன்னார். இப்ப எந்த அளவிற்கு அவர் மேல அவர் நம்பிக்கை வைத்திருந்தார், அதே மாதிரி அவரும் நடந்து கொண்டார். எந்த அளவுக்கு அவர் நடந்து கொண்டார் என்பதற்கு ஒரு சார்ந்து பின்னால, ரொம்ப காலத்துக்கு பின்னால, சுவாமிஜியினுடைய மறைவுக்கெல்லாம் பின்னால ஒரு சமயம் சொன்னார், சில சட்ட திட்டங்கள் எல்லாம் சில பேர் கொஞ்சம் இதெல்லாம் தேவையா, நாம சாமியாரா போறவங்களுக்கு என்ன உட்கார்ந்துட்டு கோவிந்தா இருக்க வேண்டியதானே, அது தேவையா இது தேவையா என்றெல்லாம் சில பேர் சொல்ல ஆரம்பித்தார், புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள். ஒரு தடவை சொன்னாரு, இது சுவாமிஜியினுடைய மடம், அவர் இந்த மடத்தை எப்படி உருவாக்க வேண்டும் எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அதற்கேற்ப நடந்து கொள்ளக்கூடியவராக இருந்தால் நீங்க இருங்க, அப்படி முடியாதா கிளம்பிடுங்க அப்படின்ட்டு. ஏனென்றால் அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி உருவாக்கிய இயக்கம் இது. இந்த உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா மனிதர்களும் ஆன்மீகத்தில் உயர வேண்டும், எல்லாருடைய பண்பாடும் வளர வேண்டும் என்பதற்காக அவர் உருவாக்கினார். அது ஒன்றுதான் அவருடைய ஆசையாக இருந்தது. அவருடைய அன்பு எத்தகையது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அதை எண்ணி அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடக்க முடியவில்லை என்றால் கிளம்பி விடுங்கள். அதான் இந்த அவர் சொன்னார் அல்லவா, எந்த சூழ்நிலையிலும் ராஜா என்னை கைவிட மாட்டான் என்று சொன்னது அவர் உடம்போட இருக்கிற வரைக்கும் மட்டும் அல்ல, அவர் உடம்பே போய்விட்டது, அதுக்கு பின்னாலேயும் கூட அவர் கைவிடவில்லை என்பதற்கு அது ஒரு சான்று. இது போல பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன. இவ்வளவுக்கும் அடிப்படை அவர் ஏன் இவரை தலைவராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் என்பதற்கான காரணத்தை நாம் முதலில் சொன்னோம். அந்த தவ வலிமைன்னு சொன்னோம் அல்லவா, அமைதியா உட்கார்ந்து தவம் பண்ணி கொண்டே இருப்பார், அளவு கடந்து தவம் செய்வார், எவ்வளவு என்று சொல்ல முடியாது. அதனால அவருக்குள்ள பெருகி வந்த அந்த பேர் ஆற்றல் இருக்கிறதே, அதை கண்டும் விவேகானந்தர் பிரமித்தார். ஒரு தடவை மேல்நாட்டு சீடர் ஒருத்தர் வந்தார் சுவாமி விவேகானந்தரை பார்ப்பதற்காக, அவரோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக. அவர் ஏற்கனவே உலக புகழ் பெற்றவர், இந்த பிரம்மானந்தரோ மற்றவர்களோ அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதனால சுவாமிஜியை சந்தித்து எனக்கு சில அறிவுரைகள் சொல்லுங்க, ஆன்மீக உபதேசங்கள் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்போ பிரம்மானந்தர் கொஞ்சம் தூரமா இருந்தார். விவேகானந்தர் சொன்னார், அதுவும் பாருங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் டைனமோ அங்க இருந்து பாரு, அதை போய் குடி, உனக்கு எவ்வளவு அறிவுரை வேணுமோ அவ்வளவு அங்கிருந்து கிடைக்கும். நாங்களே அவருடைய பாதுகாப்புல தான் இருக்கிறோம். யாரு? விவேகானந்தர். அவர் எவ்வளவு ஆன்மீக களஞ்சியமாக இருந்திருக்கிறார் என்பதற்கு அது ஒரு சான்று. இது போல அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்ட அன்பும் பற்றும் வைத்தவர்களாக இருந்தார்கள். இவருடைய கருத்தை அறிந்து அவர் செயல்படுவதும், அவர் எதை விரும்புகின்றாரோ அதை இவர் செயல்படுத்துவதுமாக அவருடைய காலம் போய்கொண்டிருந்தது. நான் முன்பே சொன்னது போல சுவாமி விவேகானந்தர் சீக்கிரமே உடம்பை ஊத்து விட்டு போய்விட்டார். அப்போ அந்த இயக்கத்தினுடைய முழு பொறுப்பையும் இவர் ஏற்க வேண்டி வந்தது. ஏனென்றால் சுவாமி விவேகானந்தர் என்பவர் சாதாரணமானவர் அல்ல என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மறைவு என்பது பற்றற்ற அந்த துறவிகளை கூட பாதித்து விட்டது. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல, குரு இறந்து விட்டார் என்று சீடன் அழுதான், குருவும் சீடனும் கற்றுக்கொண்ட வித்தை பாழாயிற்று. இது ஒரு பழமொழி சமஸ்கிருதத்துல இருக்கு. குரு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, அழிவது எது என்றால் உடல் தான்,
உடல் என்றைக்கு இருந்தாலும் அழியக்கூடியதுதான், அதை குறித்து யாரும் வருத்தப்படக்கூடாது, ஆன்மா ஒரு நாளும் அழியாது. இதுதான் குரு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சீடன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவர் கேட்டா திருப்பி பூரா அப்படியே ஒப்பிப்பான். ஆனா அந்த குரு ஒரு நாள் போய் சேர்ந்தாரு, இவன் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தான். அப்ப இவ்வளவு நாளா அவர் சொல்லிக் கொடுத்ததும் அவன் கற்றுக்கொண்டதும் வீழ்ந்தானே என்று அர்த்தம். இது நல்லதான் இருக்குது கேட்பதற்கு. ஆனாலும் மனித மனம் என்பது அப்படிலாம் ஒரே அடியா கல்லும் சுவரும் போல இருந்து விட முடியாது. ஒன்றுமே உணர்ச்சியே இல்லைன்னா அப்புறம் மனிதனே கிடையாது. இப்ப பாசம் என்பது இருக்கக்கூடாது. ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாக எல்லாம் சரிதான். ஆனா ஆசையை விட்டுரு விட்டுருன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே தவிர முழுசா ஆசையை விடுவது என்பது முடியாது. ஆசையை விடணுங்கிறது ஒரு ஆசை தானே. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது என் வாழ்க்கையில். என்னையா ஆசை? ஆசையே இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப அந்த ஆசையாவும் தேவையாக இருக்குது. அப்படி ஒரு விதமான ஆசையும் இல்லாதவன் பெரிய ஞானின்னு சொன்னா, சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிற பாணியில சொல்ல போனா, இந்த மேஜ ஒரு ஞானி. ஏன்னா இதுக்கு ஆசை கிடையாது. இது யாருக்கும் கெடுதல் பண்ணாது. நாம போய் தட்டிக்கிட்டா தான் உண்டே தவிர அது நம்ம தட்டி விடாது. இந்த மேஜை, இந்த நாற்காலி இதெல்லாம் ஞானிகள். இந்த சோறு அப்படிதான் அர்த்தம். மனிதன் என்று இருப்பவனுக்கு உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதனால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவும் விவேகானந்தரை போன்ற ஒரு மகத்தான சக்தி தங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் போது அதை விட்டு பிரிகிறோம் என்ற உணர்வு வரும்போது யாரும் வருத்தப்படாமல் இருக்க முடியாது. அந்த வருத்தம் அவர்களுக்கு இருந்தது. அப்போ அவர்கள் எல்லாரையும் விட அதிகமாக வருத்தப்படக்கூடியவர் யார்? பிரம்மானந்தர் தானே. ஆனால் அந்த வருத்தத்தை அவர் தமக்குள்ளேயே அடக்கி வைத்துக் கொண்டு அவரும் சொல்லியிருக்கிறார், ஒரு இமயமலையே என் கண் முன்னால் இருந்து மறைந்து விட்டது போல இருக்கிறதுன்னு சொன்னார். நேற்று பார்த்தா இமயமலையை கண் முன்னால் இருந்து இன்னைக்கு எழுந்துச்சு பார்த்தா இமயமலையை காணும் என்று சொல்வது போல இருக்கிறது இந்த சுவாமிஜியினுடைய மறைவுன்னு சொன்னார். சொன்னாலும் கூட அவர் எந்த இயக்கத்தை உருவாக்குவதற்காக அவ்வளவு பாடுபட்டாரோ, எதற்காக அவ்வளவு தியாகம் செய்தாரோ, எதற்காக நம்மை இப்படி உருவாக்கி வைத்தாரோ, அந்த இயக்கத்தை கட்டி காப்பது நம்முடைய கடமை என்று உணர்ந்து சுவாமி விவேகானந்தருடைய அந்த மறைவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்த இயக்கத்தை பாதித்து விடாத வண்ணம் முழு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அத்தனை பேருக்கு சரியான வழிகாட்டியாக இருந்தார். அன்பு காட்டினார், ஆதரவு காட்டினார். வருத்தத்தில் தோய்ந்திருப்பவர்களுக்கு அந்த வருத்தத்தை போக்குவதற்குரிய மொழிகளை சொன்னார். எப்படி எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் செய்து கொஞ்ச நாள் அதை ஒரு பாதையில் சரியாக செலுத்த தொடங்கி விட்டார். அப்போ அவருடைய அந்த தலைமை பண்பு முழுமையாக வெளிப்படக்கூடிய காலகட்டம் அப்போது தொடங்கியது. இப்போ தலைமை பண்பை பற்றி சுவாமிஜி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, யாருடைய அன்பு தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று பாகுபாடு காட்டுகிறதோ அவன் தலைவனே அல்ல. ஒரு தலைவனாக இருக்கின்றவன் தனக்கு கீழே இருக்கின்ற அத்தனை பேரிடத்திலேயும் ஒரே மாதிரி அன்பு காட்ட வேண்டும். அதுல இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பார்த்தானேயானால் அவன் சரியான தலைவன் அல்ல. அதற்கு மாறாக யாருடைய அன்பு எல்லையற்றதாக விளங்குகிறதோ, யாருடைய அன்பிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லையோ, அந்த அன்பு இந்த அகில உலகத்தையுமே வென்றுவிடும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு இந்த பிரம்மானந்தரிடத்தில் இருந்தது. இவர் தலைவராக குருதேவர் சொன்னார், நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பதோடு நின்று விடாமல் அந்த தலைமைக்கு உரிய பண்புகள் இவரிடத்தில் இருக்கின்றன என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அது சான்று. பிரம்மானந்தருடைய அன்பு சாதாரணமான அன்பு அல்ல, எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய அன்பு. ஆனா அதே சமயத்துல அன்பு என்பதற்கு கண்மூடித்தனமான விளக்கம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சாதாரணமா அன்பு என்று சொல்லுகிற பொழுது நாம் ஒருத்த மேல அன்பு வைத்திருக்கிறோம், அவன் என்ன செய்தாலும் சரின்னு சொல்லுவோம். ஒருத்த மேல வெறுப்பு வைத்திருக்கிறோம், அவன் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணாலும் நல்லதா தெரியாது. இந்த மாதிரி அன்பு அல்ல. அன்பு என்பது ஒரு போல இருக்கும். அதே சமயத்துல அந்த நிர்வாகம் என்பது வரும்போது அதற்குரிய சட்ட திட்டங்கள்ல அவர் கண்டிப்பாகத்தான் இருப்பார். கண்டிப்பாக இருக்கின்ற போது தாமரை முன்னால் நடந்தும் காட்டுவார். அதையும் சுவாமிஜி சொல்லியிருக்கிறார். தலைமைக்கு உரிய பண்பு என்று சொல்லுகிற பொழுது, வழி நடத்தி செல்ல விரும்புகின்றவன் எப்போதும் தொண்டனாக இருக்க வேண்டும். ஒரு தலைவனாக இருந்து வழிநடத்தி செல்கிறான் என்றால்
தன்னுடைய தொண்டன் எப்படி நடக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறானோ அதுபோல அவன் நடந்து காட்டணும். இது சுவாமிஜி சொன்ன வாசகம் தான். அதற்கு பிரம்மானந்தருடைய வாழ்க்கையில் நிறைய எடுத்துக்காட்டுகளை நாம் காணலாம். தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி அவருக்கு எண்ணம் வந்துவிடும் என்று சொன்னால் அவர் மடத்திலையும் தவம் பண்ணுவார், சில சமயங்களில் வெளியிலையும் போய் தவம் பண்ண போவார். அப்படி பூரி ஜெகநாத்துக்கு போக வேண்டும் என்று அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. பூரி என்பது ஒரு முக்கியமான புனித ஸ்தலம். அங்க போனாலே ஒரு ஆன்மீக ஆற்றல் பெருகும் என்று ஒரு நம்பிக்கை, உண்மையும் கூட தான். அதனால அவர் பூரியில போய் கொஞ்ச நாள் தவம் பண்ணிட்டு வரப்பான்னு கிளம்பினார். இல்லை சரின்ட்டாங்க. ஆனா கூட இருந்த சகோதர துறவிகளுக்கு எல்லாம் ஒரு கவலை வந்துட்டு. என்ன கவலை என்றால், எப்போதுமே குருதேவர் இவரை தம்முடைய புதல்வராக கருதினார். அவர் இருக்கின்ற போதே இவருக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் காட்டுவார். நரேந்திரனுக்கு அடுத்தபடி இவருக்கு நிறைய சலுகைன்னா வேற ஒண்ணும் கிடையாது. யாராவது கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்லவா, இந்த பழம் இனிப்பு எல்லாம் வந்தா ராக்கால் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருவாரு. நரேந்திரனுக்கு தனி அந்த மாதிரி இருந்தவர். அதனால அதுக்கப்புறம் நரேந்திர விவேகானந்தரே இவர் தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டதுனால அவர் எப்போதுமே தலைவரனே வச்சு எல்லாம் பழகியாச்சு. அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவருக்கு உரிய சில சௌகரியங்களை இவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பதை இவர்கள் கடமையாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர் சரி, வேற வழி இல்லாம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இப்போ அதுக்காக தான் அவர் பூரிக்கு போறார். அப்படி பூரிக்கு போக வேண்டும் என்று அவர் நினைத்த போது கூட இருந்தவர்களெல்லாம் என்ன நினைத்தார்கள் என்றால், இவர் கொஞ்சம் வசதியா இருந்து பழகிட்டாரு, இவ்வளவுக்கு அப்போ பெரிய அளவுல மனம் உருவாகாத கட்டம் தான், ஒரு சின்ன அளவில் தான் இருக்கிறது. இருந்தாலும் தலைவருக்குன்னு சில வசதிகள் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ இவர் பூரியில போய் என்ன பண்ணுவார், தனியா எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாரு. சில சமயத்தில் சாப்பாடு கிடைக்கும், சில சமயத்தில் கிடைக்காம இருக்கும், தங்குவதற்கு நல்ல இடம் கிடைக்காம போகலாம். அந்த மாதிரிலாம் வந்தா இவர் கஷ்டப்படுவாரு என்று இவர்களுக்குள்ளேயே ஒரு கவலை. அப்ப பலராம் போஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பக்தர், ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பக்தர், அவருக்கு பூரியில சொந்தமான இடம் உண்டு இருந்தது. அதனால இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன யோசனை பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல இவரை தங்க வச்சிடலாம். நம்முடைய பக்தர் ராமகிருஷ்ண பக்தர் ஒருத்தர் அங்கே இருக்காரு, அவருக்கு சொந்தமான ஒரு இடம்னா இவருக்கு வேணுங்கிற வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அல்லவா. தங்குவதற்கும் கொஞ்சம் நல்ல வசதி, கொசு கடிக்காத இடமா கொடுத்துடலாம், நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் என்றெல்லாம் இவங்களே திட்டம் போட்டுக்கிட்டாங்க. இவரு கிளம்பி போயிட்டாரு, இவருக்கு தெரியாமலே இந்த திட்டம்லாம் நடந்தது. அங்க போனப்புறம் தான் அவங்க வந்து சொன்னாங்க, அந்த பலராம் போஸுக்கு சொந்தமான இடம் இருக்குது, நீங்க அங்க வந்து இருந்துக்குங்களேன். இல்லப்பா, நான் தவம் பண்றதுக்கு தானே வந்திருக்கிறேன், எந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு இருக்குதோ அங்க நான் தவம் பண்ணிட்டு போறேன். அதுல அங்க போய் இங்க போயின்னு வசதிகளை தேடி கொண்டிருந்தா அது எப்படி தவமாகும்? உற்ற நோய் நோங்கள் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருநிலோ பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. உற்ற நோய் நோங்கள், உடம்புக்கு வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும், அதான் தவம். எல்லா வசதியும் பண்ணி வச்சுக்கிட்டு நான் கண்ணை மூடிட்டு தான் தவம்னு சொன்னா அது எப்படி தவமாகும்? இல்ல இல்ல, நான் எப்படியும் பண்ணிக்கிறேன். இல்ல ஆக முடியாது, நீங்க அந்த இடத்துக்கு தான் போகணும். இந்த அன்பு தொல்லைன்னு சொல்றாங்களே, அது தாங்க முடியாத அளவுக்கு போய்விட்டது. ஒரு கட்டத்தில் பார்த்தார், பேசாம பாராநகருக்கே போயிடலான்னு போயிட்டார். இங்க இருந்தா தானே இந்த பாடுபடுத்துவாங்க இவங்க, அங்கேயே போயிடலான்னு திரும்பி போயிட்டு. அப்போ தமக்கென்று ஒரு தனியான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள அவர் விரும்பவில்லை. அதான் சுவாமிஜி சொன்னார் அல்லவா, அவன் முதல்ல தொண்டரா இருக்கணும் என்று. ஆனால் தொண்டராக இருக்கிற அதே சமயத்துல சில சமயங்கள்ல முன்னாலேயும் வரும், வழி நடத்துகிற போது நான் தொண்டனா இருக்குன்னு கடைசியில போய் உட்கார்ந்து சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது சொல்லித்தான் ஆகணும். ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லும் போது முடிவாக என்ன கருத்து அப்படின்னா அந்த தலைமை தான் சொல்லணும். அந்த நேரத்துல அந்த பொறுப்பை தட்டி கழிக்கவும் கூடாது. அதையும் இந்த பிரம்மானந்தர் செய்து கொண்டிருக்கார். இப்படி சுவாமி விவேகானந்தர் என்னென்ன எதிர்பார்த்தாரோ அந்த அவ்வளவு பண்புகளையும் பிரம்மானந்தர் பெற்றிருந்ததுனால குருதேவர் சொன்னார் என்பதற்காகவோ சுவாமி விவேகானந்தர் சொன்னார் என்பதற்காகவோ மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு சீடரும் இவருடைய அந்த உன்னதமான அந்த தலைமை பண்பை உணர்ந்து அவருக்கு தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது. அதே சமயத்தில் அந்த அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது, அந்த கருணைக்கும் அளவே கிடையாது. எல்லாரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்வார். இன்னொன்று, ஒரு இயக்கத்திற்கு தலைமை தாங்குவது என்பது ஒரு பகுதி. இந்த மாதிரி ஆன்மீக இயக்கம் என்று வருகின்ற பொழுது இந்த சீடர்களுக்கு வழிகாட்டுவது, எப்படி ஆன்மீக சாதனையில் ஈடுபட வேண்டும், கடவுளை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் வழிகாட்டக்கூடிய அந்த ஒரு குரு என்று சொல்லுகிற அந்த பொறுப்பு வந்து விடுகிறது அல்லவா. அந்த பொறுப்பு ரொம்ப கடினமான ஒரு பொறுப்பு.
அதை மட்டும் இந்த ரொம்ப நாள் வரைக்கும் பிரம்மானந்தர் தவிர்க்கத்தான் விரும்பினார். ஏனென்றால் நம்முடைய சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லி இருக்கிறதுனா, ஒரு முக்கியமான கருத்து, ஒரு குரு ஒரு சீடருக்கு தீட்சை அளித்தால் அந்த சீடருடைய பாவமெல்லாம் குருவுக்கு வந்து சேர்ந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. இது சீடருக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு ஏற்பாடு தான். ஆனா குருவுக்கு ஒரு சீடருக்கே என்ன பாருன்னா, நிறைய பேருக்கு தீட்சை கொடுக்க என்ன ஆகும், ரொம்ப கஷ்டம் வந்துடும். அன்னை சாரதாதேவி கடைசி காலத்துல கால் வலி தாங்க முடியாம வேதனைப்படுவாங்க. காரணம் இதுதான். குருதேவரும் இறுதி காலத்துல உடல் அழிவுற்றதற்கான பல காரணங்களில் அதுவும் ஒன்றுதான். பிரம்மானந்தர் பார்த்தார். அவர் என்ன காரணம் நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் ஏன் இவரை தலைவராக தேர்ந்தெடுத்தார் என்பதற்கான காரணத்தை பார்க்கின்ற போது, அவர் சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார், இவர் எதிர்காலத்தில் நீண்ட காலம் இருந்து சேவை செய்ய வேண்டும் என்பது ஒரு நோக்கமாக இருந்தது என்று சொன்னோம். அப்ப அந்த நோக்கத்தையும் இவர் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா. இவர் உடம்பு கெட்டு போய் இவரும் சீக்கிரம் போயிட்டாருன்னு வச்சுக்கோம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால இந்த தீட்சை கொடுக்கிறது, குரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறது முதல்ல கொஞ்சம் தயக்கம் காட்டினார். ஆனால் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் ஒரு சமயம் பார்க்க நேர்ந்தது நாடக வடிவத்தில். ராமானுஜர் கடைசியில ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு தம்முடைய மந்திரத்தை சொன்னார் என்று வருகிறது. அவருடைய குரு அவருக்கு உபதேசம் பண்ணார். பேசல உபதேசம் பண்ணவில்லை, பல நடை இழுக்கடிச்சு கடைசியா உபதேசம் பண்ணார். பண்ணிவிட்டு என்ன சொன்னார் என்றால், இந்த மந்திரத்தை நீ யாருக்கும் சொல்லிடாத, ரொம்ப புனிதமான மந்திரம், யார் சொன்னாலும் அவன் நேரா பரமபதத்தில் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய வல்லமை படைத்த மந்திரம். ஆனால் அதற்கான தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் இது சொல்லணும். கண்டவனுக்கு எல்லாம் சொன்னீங்கன்னா நீ நரகத்துக்கு போக வேண்டி வந்துருக்க. இவரு சரின்னு கேட்டுதான் வந்தார். குரு சொல்லும் போது கேட்கணும், மீறக்கூடாது. ஆனா அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே வந்தார். அதுக்குள்ள அவர் சொல்லுகிற அந்த மந்திரம் அப்படியே உள்ளத்துக்குள்ள ஒலித்து கொண்டு இருந்தது. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயண. இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இவ்வளவு பேரானந்தம் வருது. இது தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தா எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு மனிதன் போய் சேர்ந்து விட முடியும் என்ற எண்ணம் அவர் மனத்தை ஆட்கொண்டது. இவ்வளவு அற்புதமான இந்த மந்திரத்தை இந்த உலக மக்கள் எல்லாரும் தெரிந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பரம மதத்துக்கு போக வேண்டியதில்லை, இங்கேயே பரம்போதம் வந்துருமே என்ற எண்ணம் வந்தது. ஆனா குரு என்ன சொல்லியிருக்காரு, யாருக்கும் சொல்லிடாத. என்ன பண்ணலாம் இப்போ? சொன்னா எல்லாரும் பரம்போதத்துக்கு போறோம், நாம் மட்டும் நரகத்துக்கு போகணும். அதான் சொல்லியிருக்காரு. யாருக்காவது சொன்னீங்கன்னா நீ நரகத்துக்கு போயிடுவேன். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். இத்தனை பேர் பரமபதம் அடைவதற்கு நாம் ஒருத்தர் நரகத்துக்கு போயிட்டா என்னையா கெட்டுற போது என் தீர்மானம் உடனே பண்ணார். ஏற கோபுரத்து மேல ஏறி எல்லாரும் கூப்பிட்டாரு. எல்லாம் வாங்க 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 வாங்க, சேரவாரம் ஜெகத்தீரேன்னு அழைத்தார். இன்னமும் சொல்ல போறாங்க. அத்தனை பேரும் வந்து நின்றார்கள். மேல இருந்து கொண்டு அப்படியே கூவி உரைத்தார் அந்த மந்திரத்தை. அத்தனை பேருக்கும் அந்த ஆனந்தம் உண்மையிலே வந்துட்டு, அவங்க உண்மையில தகுதி உடையவர்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. இவருடைய அந்த தவ வலிமை அவர்களுக்குள்ள பூண்டு விட்டது. யாருக்குமே உண்மையில அந்த பேரானந்தம் பெருகி வந்தது. அதை விட அவர் வேகமா இந்த செய்தி அவர் குருவுக்கு போய் சேர்ந்துச்சு. உங்க சீடா இருக்கானே என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா, உங்களுடைய கட்டளை மீறி விட்டான். அந்த பார்க்கணும், கோபம் வந்த என்ன பண்ண மந்திரத்தை சொன்ன. யாருக்கு சொன்ன? எல்லாருக்கும் சொன்ன. நான் என்ன சொன்னேன்? யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லு. இதுதான் சிஷ்யனுடைய அழகா. சொன்னா என்ன ஆகும்? அது தெரிந்து சொன்னியா? ஆமா. திமிர் உனக்கு தெரிந்தும் சொன்னேன். ஆமா, திமிர் இல்லை. நான் ஒருத்தன் தானே நரகத்துக்கு போவேன். இவ்வளவு பேருடைய நலத்திற்காக நான் ஒருவன் அந்த ராஜவேதனை அனுபவித்து விட்டால் என்ன கெட்டுவிட போகிறது? அதனாலதான் சொன்னேன். குருவுக்கு இப்ப மகிழ்ச்சி ஆகி போச்சு. இதை பார்த்த பிரம்மானந்தர் அதிலிருந்து அவரும் தம்முடைய மனப்பான்மை மாற்றி கொண்டு விட்டார். ஆன்மீக சாதனையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அருள் நெறி காட்டக்கூடிய அந்த குரு பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனா அதே சமயத்துல ஒரு குருவினுடைய பொறுப்பு அது ஒரு விதமான தலைமை பண்பு. இந்த சாதாரண ஒரு இயக்கத்தை நடத்துறதோ
அது மாதிரி இருக்கிறது அது வேற விஷயம். ஒரு குரு என்று வருகிற பொழுது ஒரு ஆன்மீக சாம்ராஜ்யத்துக்கே தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ நிறைய பேர் வருவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு உண்மையில ஒருத்தர் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு உடையவராக இருப்பார், ஒருத்தர் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு உடையவராக இருப்பாரு, ஒருத்தர் உண்மையிலேயே ஆன்மீக சாதனையில் ஆர்வம் உடையவராக இருப்பாரு, ஒருத்தர் எல்லாரும் பண்றாங்க நாம தான் அவங்க வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. இப்படி பலவிதமான மனிதர்கள் இருப்பாங்க. அப்ப அவரவர்களுக்கு ஏற்ற பாதையை காட்ட வேண்டும். இப்ப பள்ளிக்கூடத்துல சிலபஸ் வச்சுக்கிட்டு பாடம் நடத்துற மாதிரி நடத்த முடியாது. 50 பையங்க இருக்கிறாங்கன்னா 50 பேருக்கு ஒரே மாதிரி தான் பாடம் நடத்துவோம். அப்பதான் சிலபஸை முடிக்க முடியும். அத மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில சிலபஸை முடிக்க முடியாது. ஒவ்வொரு சீடனுக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கிறது, ஒவ்வொரு ஆற்றல் இருக்கிறது, ஒவ்வொரு தகுதி இருக்கிறது. அது என்ன என்பதனை கண்டு அறிந்து அதற்கு ஏற்ப வழி நடத்த வேண்டும். அதுதான் அந்த குரு என்கின்ற நிலையில் இருக்கக்கூடியவருக்கான தலைமை பண்பு. அது ஸ்ரீ ராமகிருஷ்ண இடத்துல ரொம்ப அற்புதமா வெளிப்படும் என்று அந்த வாழ்க்கை வரலாறு எழுதியவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்னவென்றால், நான் முன்பே சொன்னது போல் நரேந்திரனுடைய உடம்பு ஆராய்ந்து பார்த்துட்டு சொன்னார். அதே மாதிரி பல பேரையும் பார்ப்பார். இன்னும் சில பேரை பார்த்தவனே தெரிந்து போய்விடும் இவனுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குது என்று. அப்படிப்பட்ட ஒரு யோக சக்தின்னு சொல்றாங்க, யோகிக் பவர் அப்படின்னு சொல்றாங்க. அது குருதேவரிடத்துல ரொம்ப அற்புதமா அமைந்தது. ஏன்னா அவர் அவதார வரிஷ்டன். அதனால அவரவருக்கு ஏற்ற அந்த பாதையை காட்டுவார், இடையூறுகளை களைவார், உறுதுணையாக இருப்பார். இவர் அவருடைய புதல்வர் தானே, ஆன்மீக புதல்வர். அதனால இவருக்கும் அந்த இயல்பு வந்துட்டுதுன்னு எழுதுறாங்க. ஒருத்தரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவார். அவர் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து இந்த குரு சிஷ்யருங்கிற நிலை மட்டும் அல்லாமல் பொதுவாகவே அவருடைய வட்டத்துக்குள்ள வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவருடைய இயல்பை அவர் மிக இயல்பாக புரிந்து கொண்டு விடுவார். ரொம்ப வேடிக்கையாக எழுதியிருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதிய ஆசிரியர்கள் ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்க. என்ன என்று எழுதியிருக்கிறாங்கன்னா, அந்த மடத்துக்குள்ள பழகக்கூடிய பல பேர் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் சில பேர் ரொம்ப நல்ல மனிதர் என்று நினைத்து நெருங்கி பழகி கொண்டிருப்பார்கள். மற்ற சுவாமிகளோ பிரம்மச்சாரிகளோ அல்லது மடத்தில் வரக்கூடிய பக்தர்களோ ஒரு சிலர் பார்த்து அவங்க மேல ரொம்ப மதிப்பு மரியாதையும் வைத்து ரொம்ப நெருங்கி பழகி கொண்டிருப்பார்கள். இந்த பிரம்மானந்தர் இருக்கிறார இவர் என்ன பண்ணுவார்னா அவங்களை கண்டுக்காமலே போயிடுவார். அதுக்காக வெறுக்க மாட்டார், எல்லாத்தையும் அன்பு காட்டுவார், அதுல ஒன்றும் மாறுபாடு கிடையாது. ஆனால் அவர்கள் கொடுக்கிற அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். இன்னும் சில பேர் இருப்பாங்க, இவர்கள்லாம் அந்த மடத்துல இருக்கக்கூடிய மற்ற எல்லாரும் வெறுத்து ஒதுக்குவாங்க. இவன் எல்லாம் ஒரு மனுஷனா என்று சொல்லி வெறுத்து ஒதுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சில மனிதர்களை இவர் ரொம்ப அன்பா கூப்பிட்டு உட்கார பேசிட்டு இருப்பார். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இதனுடைய பொருள் என்னன்னு புரியலையே என்று அவர்களுக்கே ஒரு விதமான குழப்பம் இருந்தது. அப்போ ஒரு நாள் அதே சொன்னாரு, நீங்கெல்லாம் மேல இருக்கக்கூடிய தோற்றத்தை பாக்குறீங்க, நான் உள்ள இருக்கிறத பாக்குறேங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். சிறிய குட்டை இருக்கும், கிராமங்கள்ல பார்த்தா ஒரு குட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த குட்டையை பார்த்தா சின்னதா ஆழம் கிடையாது. அதனால அதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் ரொம்ப தெளிவா இருக்கும். இப்படி பார்த்தோம்னா அடியில இருக்கிறதெல்லாம் தெரியும். அதை பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ரொம்ப தூய்மையான நீர், சுத்தமான நீர், இதுல அழுக்கே கிடையாது, மாசே படவில்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஆறு உள்ள வந்து புகுந்து விட்டால் அப்படியே சேரும் ஜகதியும் வெளியே வந்துடும் அவர் சொல்றாரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இந்த எரும மாடு பூந்தா அப்படி இருக்கும், குட்டையை குழப்பிட்டு இருந்து எரும மாடு பூந்துன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், எரும மாடுல போய் அப்படி படுத்துரும். அப்புறம் பார்த்தா அது தண்ணி மாதிரியே இருக்காது, அதான் அவர் ஆடுன்னு சொல்றாரு. இன்னும் சில நீர்நிலைகள் இருக்கின்றன, மேல பார்த்தா பாசி படர்ந்து இருக்கும். பார்க்கும்போது பாசி படர்ந்த தண்ணி அப்படின்னு தோணும். ஆனா அதை அப்படியே விலக்கி விட்டு பார்த்தால் உள்ள அவ்வளவு தூய்மையாக இருக்கும். மேலே வடிந்திருக்கின்ற அந்த பாசி உள்ள இருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு சிறிதும் மாசுபடுத்தி இருக்காது. அதுபோல நீங்கள் சில பேர் பார்த்தவுடனே இவன் சரியான மனிதன் இல்லை என்று ஒதுக்கி விடுகிறீர்கள், அது வெளித்தோற்றம். ஆனா அவன் உள்ள இருக்கக்கூடியது பார்த்தா உயர்ந்த பண்பு. இன்னும் சில பேர் நீங்க பார்க்கும் போது ஒவ்வொரு சொல்றீங்க, ஆனா உள்ள அதுக்கான தகுதி அவரிடத்துல இல்லை என்று சொல்லுவார். இது யாரும் சொல்லி தெரிந்து கொள்வதில்லை, அவர் பார்த்தவனே அவருக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றாங்க. மடத்துக்கு அடிக்கடி வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், பக்தன் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். ஆனா உடல் ஊனமுற்றவன். உடல் ஊனமுற்றவன் சொன்னா சாதாரணமா இல்லை, காலும் சரியா நடக்க முடியாது, வாயும் சரியா பேச முடியாது, ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு தோற்றம்,
ஒரு மாதிரியா இருக்கும். நடந்து வந்து வயசு குறைந்த வயசு தான், ஆனா ரொம்ப வயதான ஆள் மாதிரி தெரியும். அதனால பாக்குறவங்க எல்லாமே அவனை மாமா வந்துட்டாரு வாங்க வாங்கம்மா, அவனோட வயசுல பெரியவங்கலாம் சொல்லுவான் மாமா வந்துட்டாரு, காரணம் வயசான ஆளு அப்படின்னு அர்த்தம். முதல்ல ஒன்றும் சொல்லலை. ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு அவனுக்கு மந்திர தீட்சை கொடுக்குறேன்டான்னாரு. இவனுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன இவனுக்கு போய் மந்திர தீட்சை நடக்கிறதுக்கே சத்து கிடையாது, உட்கார்ந்து என்ன சாதனை பண்ண போறான், பேசவும் சரியா தெரியாது, எந்த மந்திரத்தை சொல்ல போறான் இப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஆனா இவர் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. தீட்சை கொடுத்தாரு. கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு சன்னியாச தீட்சையும் கொடுத்தாரு. கொடுத்தது பெரிதல்ல, உண்மையான ஒரு துறவியாக அந்த மனிதன் உருவானார். மற்றவர்களெல்லாம் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவிற்கு இப்படி உருவாயிட்டார் அவரா இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு. இது அவருக்கு எப்படி தெரிந்ததுன்னா அப்படி தெரிந்தது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது போல ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய நிகழ்ச்சிகள் ஏராளமா இருக்கும். ஒரு சமயம் சுவாமி பிரேமானந்தர் பாபுராம் மகாராஜ் சொல்லுவாங்க, அவரோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு பக்தர் இருந்தார். அடிக்கடி சொல்லிட்டு வந்தார், சாதாரண மனிதன் அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, எம்ஏ படிச்சிருக்கிறான், உதவி நீதிபதியா இருக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல ஒரு பண்பு உடையவனா இருக்கிறான், ஆனா சன்னியாச வாழ்க்கையில ரொம்ப ஆர்வம் உடையவனா இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு இளைஞன் கிடைத்தா நம்முடைய இயக்கத்துக்கு எவ்வளவு உதவியா இருக்கும். அந்த சமயம் பிரம்மானந்தர் வேற எங்கேயோ வெளியூருக்கு போயிருந்தார். அவர் வரட்டும் மகாராஜ் வரட்டும், அவர்கிட்ட சொல்லி இவனை எப்படியாவது உள்ள உழைச்சிட வேண்டியதான்னு சொல்லி தீர்மானம் பண்ணிக்கிட்டார். அவரு பாபுராம் மகாராஜே சொல்றாருன்னா எல்லாரும் உண்மைதான் நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு வழியா பிரம்மானந்தர் வந்தார். வந்த உடனே அந்த கதையெல்லாம் சொன்னார். அப்படியா, வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் அந்த ஆளே வந்தான். நான் சொன்ன பாருங்க, இவன் தான் அவன் பாருங்க, பார்க்கும்போதே எவ்வளவு அருமையா இருக்கிறான், இவெல்லாம் நம்ம மடத்துக்கு சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதெல்லாம் சரிதான், நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், பார்த்தா நல்ல இளைஞனாத்தான் இருக்கிறான், எதுக்கும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாம், அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், பார்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு முடிவு வரலாம் அப்படின்னாரு. கொஞ்ச நாள் ஆச்சு, ஆளு காணும். அன்னைக்கு வந்துட்டு போனவன் தான். அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியிலாம் பிரேமானந்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு தவிர இவன் ஆமா ஆமா நான் மடத்தில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லணும்ல, ஒன்னும் சொல்லலை, விட்டா ஓடி போயிடலாங்கிற மாதிரி நிக்கிறான். அப்புறம் ஓடியும் போயிட்டான். ஓடாம ஆள் திரும்பி வரவே இல்லை. ஒரு பத்திரிகை தான் வந்தது, கல்யாண பத்திரிகை. சரி, அது பரவாயில்ல, தப்பு ஒண்ணு கிடையாது, அவனுக்கு அது விருப்பம் இருந்தா பண்ணிக்கொள்ள இல்லறம் என்பது நல்லா இருந்தா அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. பிரேமானந்தர் தவறாக எடை போட்டு விட்டார், அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய பிரேமானந்தரை சரி திருமணம் பண்ணி கொண்டவன் மனைவி அழைத்து கொண்டு வந்து சாமி நமஸ்காரம் பண்ற ஆசீர்வாதம் பண்ணுன்னு கேட்க வேண்டியதானே. ரொம்ப நாள் வரைக்கும் அந்த பக்கம் எட்டியே பார்க்கல. அப்ப இவன் என்ன ஆக போறாங்கிறது அவருக்கு முன்னாலேயே தெரிஞ்சு போய்விட்டு, அது அவர் தவறு என்றதான் சொல்லவில்லை, அவசரப்பட்டு இவருக்கு ஒரு சன்னியாசி தீட்சை கொடுத்துருந்தா என்ன கதியா இருக்கும், அதான் அவர் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டார். இது கூட பரவாயில்ல, இதாவது வேற மனிதர் சிபாரிசு பண்ணுறது. இன்னொரு மனிதன் வந்தான். அவர் வெளியூர்ல எங்கேயோ போயிருக்கிற போது அவர் தங்கியிருந்த இடத்துக்கு சுவாமிஜியை பார்க்கணும்னு சொல்லி ஒருத்தன் வந்தான். அவன் ஏற்கனவே இவருக்கு அறிமுகமானவன் தான். யாருன்னா பூர்ணச்சந்திர கோஷ் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய பக்தர்கள் ஒருத்தர், ரொம்ப நல்ல பக்தர். அவனுடைய தம்பி காந்தி சந்திர கோஷ்னு பேரு. மகாராஜ பார்க்கணும்னு வந்தான். அவன் தூரமா பார்த்தவொடனே அவருக்கு ஆச்சரியம் போச்சு. அவன் அனுமதி வாங்கி கொண்டு வரணும் அவன் இவரே போய் காந்தி என்ன பார்த்துட்டு வந்த அப்படின்னாரு. இல்ல உங்களை தான் பார்க்கலான்னு, நீங்க இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்ட உங்களை பார்த்துட்டு போலான்னு. சரி என்ன எதுக்காக பார்க்கணும், என்ன ஒண்ணும் இல்லை, இப்போ சமீப காலத்துல எனக்கு உலக வாழ்க்கையை பற்றி ஒரு பெரிய ஞானம் உண்டாயிட்டது. இந்த உலக வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது, அதனால ஆசைகள் பாசங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு துறவியாகி விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால நீங்க எனக்கு சன்னியாச தீட்சை கொடுக்குறாங்க. யா சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ட்ரெயின்ல வந்தியா? ஆமா ட்ரெயின்ல தான். ரொம்ப களைப்பா இருக்கிறிய, ட்ரெயின்ல வரும்போது நல்லா தூங்கி இருக்க மாட்டேன் போல இருக்குது. அப்படியா? ஆமா தூங்கல. சாப்பிட்ட மாதிரியும் தெரியலையே அப்படிங்க. சாப்பிட ட்ரெயின்ல வந்ததுனால மட்டும் இல்ல, கடந்த ஒரு 7-8 நாளாகவே என்னுடைய மனசுல ஒரே குழப்பம். இந்த உலக வாழ்க்கையை உதறி தள்ளிவிட வேண்டும், துறவி ஆகிவிட வேண்டும், துறவி ஆகிவிட வேண்டும், இதே சிந்தனையா இருந்து 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 சாப்பாடும் செல்ல மாட்டேங்குது, தூக்கமும் வர மாட்டேங்குது, அதனால அப்படி இருக்கிறேன். சரி சரி அதெல்லாம் இருக்குப்பா, போய் நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கு. என்ன நீ சன்னியாசம் தானே வேணும்,
முதல்ல போய் குளி, சாப்பிடு, தூங்கு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னா சரி அப்படின்னு போயிட்டான். அதே மாதிரி தங்குறதுக்கான இடத்த காட்டினாங்க. அங்கே போய் தங்கினா அவங்க குளிச்சான், சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டான், நல்லா தூங்கிட்டான். காலையில் வந்து அவரை பார்த்து நமஸ்காரம், என்னப்பா தூங்குனியா, நல்லா தூங்குனியா? அருமையா தூங்குன மகாராஜ், இந்த மாதிரி தூக்கம் தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அடுத்ததுதான் தெரியும், அடுத்த நிமிஷம் தூங்கிட்டேன். சரி, அப்ப எப்போ ஊருக்கு போறப்ப அப்படின்னாரு. அப்படின்னு கொஞ்சம் நேரம் தலையை புரிஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு 5 நிமிஷம். அப்ப சாயங்காலம் ட்ரெயின் போயிடுமா பண்றாங்கன்னா அதை செய்யும் முதல்ல அப்படின்னாரு. போயிட்டான். அதோட சரி, மடத்துக்கு அவனுக்கும் உள்ள தொடர்பு அந்தோடு முற்று பெற்றது. அப்ப இவன் யாரு, இவன் என்ன எதிர்காலத்துல ஆக போறான் என்கிறதெல்லாம் அவருக்கு தெரியுது. ஏதோ ஒரு அந்த நேரத்துல ஏற்பட்ட ஒரு விரக்தி இருக்குதே, அது அப்படிலாம் சொல்ல வச்சுதவங்க. ஆனா இது நிலையல்ல, இவனால இதுல இருக்க முடியாது என்பதை பார்த்த பார்வையிலே தெரிந்து கொண்டு விட்டார். ஒரு நாள் கழித்து ஒரு செய்தி வந்தது, அவன் ஒரு மேல்நாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டான். அது நம்ம உள்ளூர்ல பொண்ணு கிடைக்கல, வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அப்புறம் ஏதாவது பிசினஸ் எல்லாம் பண்றான், அதை பண்ணா இப்படி. இதுல எதுவுமே அவர் தவறு என்றே ஒன்றாலும் சொல்ல மாட்டார். ஆனால் இவருக்கு உரிய நெறி இது அல்ல, அதை அவர் பார்த்த மாத்திரத்தில் தெரிந்து கொண்டு. இது போல அந்த தலைமை தாங்கும் பண்புக்கு இதெல்லாம் மிக மிக முக்கியமானது. அதை விட முக்கியமா ரொம்ப முக்கியமானது என்னவென்றால், நாம் முன்பு சொன்னது போல தொண்டர்களோடு தொண்டர்களாக இருக்கின்ற அதே நேரத்தில் அந்த தொண்டர்களுக்கான அவசியமானால் தம்மை தியாகம் செய்து கொள்வதற்கும் தயாராக இருக்கணும். அதுதான் முக்கியமான பண்பு. அது ஒரு இடத்துல இருந்தது. சென்னையில் அவர் தங்கி இருந்த போது 2 இளம் துறவிகளோடு தெருவில் நடந்து போய் கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு மாடு எதிர வந்துச்சு, அப்படியே வேகமா வருது. அந்த 2 இளம் துறவிகள்ல ஒருத்தன் முன்னால போய் கொண்டிருந்தான். அவனை நோக்கி அந்த மாடு வந்தது. அவன் சரியா கவனித்தாலும் கவனிக்கவில்லை, தெரியல. ஒரே நிமிடம் தான் வாய்ந்து சென்று மாட்டுக்கு அந்த மனிதனுக்கு நடுவில் போய் நின்று கொண்டு விட்டார். அப்படியே ஒரு பார்வை பார்த்தார். நம்ம சுவாமிஜியினுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறோம். யாருக்காலும் அதே மாதிரி இவரும் அப்படி பார்த்தாரு. பார்த்த மாத்திரத்தில் அந்த மாடு மிரண்டு போய் திரும்பி போயிட்டார். அது போல போட்டோம். ஒருவேளை அந்த மாடு இவரை குத்தி இருந்தால் என்ன ஆகியிருக்கும், அதை பற்றி அவர் நினைக்கல. நம்மை சார்ந்து வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்காக அவசியமானால் நம்முடைய உயிரை கொடுப்பதற்கும் நாம் தயாரா இருக்கணும். அது அந்த உயர்ந்த நிலை. ஏன் இவரை சுவாமிஜி தலைவராக தேர்ந்தெடுத்தார், ஏன் இந்த ராக்கால் ஒரு ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறான்னு குருதேவர் சொன்னார் என்பதற்கு இது போல பல சான்றுகள். எல்லாவற்றையும் விட முக்கியமானது, இவர் என்னதான் தொண்டர்களாக எளிமையாக மற்றவர்களை போல அல்லது மற்றவர்களோட தம்மை குறைவாக வைத்துக் கொண்டு வாழ்ந்தாலும் அவசியம் வருகின்ற பொழுது அந்த கமாண்டிங் பவர் சொல்றோம், அதுதான் தலைமைக்கு மிக மிக இன்றியமையாது. தேவையானப்போ அதை பயன்படுத்தணும். நான் தொண்டரா இருக்கிறேன் போயிட்டு ஒதுங்கி போயே இருக்கக்கூடாது. கொல்லத்துல தங்கி இருந்த போது நடந்த ஒரு நிகழ்ச்சி. கொல்லத்துல அப்போ சுவாமி நிர்மலானந்தர், அந்த பகுதி கேரளாவில் நிர்மலானந்தர் என்பவர் நிறைய சேவை செய்து கொண்டிருந்தார். நிறைய மடங்களை உருவாக்கினார். நம்முடைய இந்த மடம் கூட அந்த நிர்மலானந்தர் தான் வந்து ஆரம்பித்து வைத்தார். அந்த நிர்மலானந்தர் அங்கு தங்கி இருந்த போது அவர் பார்ப்பதற்கு பல மனிதர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு மனிதன் தீவிரமான நாஸ்திகம் பேசக்கூடியவனா இருந்தான். நிர்மலானந்தர் அங்கேயே நிறுத்திட்டார். பிரம்மானந்தரை பார்க்கறதுக்கு விடல். அவர்கிட்ட போய் எதுக்கு பேசிட்டு அவர் உள்ள இருக்கிறார் ஒரு அறையில். அதனால தேவையானா உள்ள அனுப்புவார், இல்லாட்ட இங்கேயே பேசி அனுப்பிடுவார். இவன் வந்து கடவுளே கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தான். நிர்மலானந்தர் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தார். இல்லப்பா, கடவுள் இருக்கிறாரப்பா, அதனால கடவுள் இருக்கிறாரப்பா, இதனால கடவுள் இருக்கிறாரப்பா என்று ஏராளமான ஆதாரங்கள் சாஸ்திரங்கள் இருந்து எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவன் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னையா சாஸ்திரத்தை எழுதிட்டா எல்லாம் உண்மையாகிறான், எழுதி வச்சுட்டா உண்மையாகுமா? கடவுள் இருந்தா நான் பார்க்க வேண்டாமா? இப்படி இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. நேரம் ஆக இதனுடைய குரல் உயர்ந்து கொண்டே போயிட்டு அவர் தூரமா இருந்தார். பிரம்மானந்தர் திடீரென்று எழுந்து வந்தார். அங்கிருந்து ஒன்னும் பண்ணல. அந்த மனிதனுக்கு முன்னாடி அப்படியே வந்து நின்று கொண்டு அந்த காலமாட்ட எப்படி பார்த்தாங்களவா, அது போல அவனே அவர் பார்த்தார். கடவுள் இருக்கிறார், கடவுள் மட்டும்தான் இருக்கிறார் சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். இவன் பின்னால ஓடி போய் அவர் காலையில வந்து நமஸ்காரம் பண்ணான். ஆமா, கடவுள் இருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் இவ்வளவு நேரம் வாதம் பண்ணிட்டு இருந்தாரு. அவன் கேட்கவே மாட்டேன்ட்டான். மேல அவன் வாதம் பண்ணி விடுவான்.
அவர் ஒரு வாரமும் பண்ணல. கடவுள் இருக்கிறார், கடவுள் மட்டும்தான் இருக்கிறார், அவர் தான் மெய்ப்பொருள், அது தவிர வேற ஒன்று இல்லை, அவ்வளவுதான். அதுவும் மென்மையா அமைதியா அன்பா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அப்படியே அவன் மனசுக்குள்ள அது போய் பாய்ந்து விட்டார். இதுதான் அந்த கமாண்டிங். ரொம்ப அவர் சிரமப்படாத, வாதம் பண்ணல, ஒண்ணுமே செய்யல, அவனை வெறுக்கவும் இல்லை. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் ஒரு மனுஷனாலாம் கேட்கல, இருக்கிறாருப்பா இருக்கிறார், அவனும் அவன் இருக்கிறாருன்ட்டான். இதுதான் தலைமை பண்பு. இது போல இருந்ததனால்தான் குருதேவர் அவரை தமக்கு ஞான புதல்வராகவும் எதிர்கால இயக்கத்தினுடைய தலைவராகவும் அவரை அறிமுகம் செய்தார். சுவாமி விவேகானந்தர் அவரை வழிமொழிந்தார். அந்த இருவரும் காட்டிய வழியிலே நீண்ட காலம் ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து இன்று இந்த அளவுக்கு இது வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையை நன்றாக அமைத்து கொடுத்தவர் சுவாமி பிரம்மானந்தர். அவருடைய பிறந்த நாள் 2 நாட்களுக்கு முன்னால் வந்ததுனால இன்று அவரை பற்றிய சில சிந்தனைகளை மேற்கொண்டோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய மற்ற துறவர சீடர்களிலே சுவாமி திரிகுணாதீதானந்தர் என்பவர் ஒருவர். அவரை பற்றி நாளைக்கு இதே நேரத்தில் நாம் பார்க்கலாம். நாளை மாலை ஆரத்திற்கு பின்னால திரிகுணாதீதானந்தரை பற்றிய சிந்தனைகளை மேற்கொள்ளும். சீர்பெருக்கு வங்க நிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ண பதம் சிறமேற்கொண்டோம், பார்முகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோம், பாரதத்தின் பெருமையெங்கும் பரவச் செய்தோம், மேற்பரிய எதிர்வாதம் விரித்து கூறி கீழ்வாதம் செய்பவரை வாதில் வென்று வெற்றி தாக்குணைந்த தவ யோகி விவேகானந்தம் தாழ்வணிந்து வாழ்வோம் இத்தரணி மீதே.